ஹாய் வணக்கம். நம்மளோட பாடியில் பஞ்சபூதங்கள் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது ஒரு ஈக்குவலிபிரியமில் மெயின்டைன் பண்ணும். அதனால தான் சொல்லுவாங்க, அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட பாடியை இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆயுர்வேதிக்கில் வாதா பிதா கபா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த வாதா டைப் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அதே மாதிரி பிதா டைப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ரேம்குள்ளே இருப்பாங்க. ஐடியல் வெயிட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுவே கபாலில் இருக்கிற பீப்புள் எக்ஸஸ் வெயிட்டில் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த மண் தன்மை, அதுக்கப்புறம் அந்த தண்ணியோட தன்மை வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுவே பித்தா டைப் ஆஃப் பீப்புளுக்கு நல்ல அவங்களுக்கு அக்னின்னு சொல்லுவாங்க. அவங்களோட டைஜஸ்டிவ் பவர் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கபா டைப் ஆஃப் பீப்புள் இருக்கீங்க, ஒரு எக்ஸஸ் வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு டைஜஸ்டிவ் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களோட பாடி டைப்புக்கு தகுந்த மாதிரி சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்மளுக்கே வந்து 2 தன்மையோட காம்பினேஷன் கூட இருக்கும். இப்போ வாத்தாவும் கப்பாவும் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க, இல்லை பித்தா அண்ட் கப்பா சேர்ந்த மாதிரி இருப்பாங்க. உங்களோட டைப் ஆஃப் பாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஸ்லோ டைஜஷன் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம ஹெவி ஃபுட்டு எடுத்துக்கூடாது. ஸோ உங்களோட பாடி டைப் எப்படி இருக்குது, அந்த ஒரு ஈக்குவலிபிரியமில் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸும் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸும் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணி நம்மளோட டயட்டை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும்னா ஐடியல் வெயிட் அண்ட் ஹெல்த்தி லைஃப் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ அவுட்.